நீ பெரிய நடிகண்டா. த்ரிஷா உனக்கு தான்டா. அவ்வளவு பேரும் ஃபுல்லா செலவு போட்டு குமால் அடிக்கிறோம். கொய்யால நம்ம குடும்பமே கூண்டிய தூக்கணும். அவன் லேசப்பட்ட ஆளு ஐனஸ். அந்த ரேஞ்சர் ஆப் அடிக்க எங்களை அமிச்சல்ல, அன்னைக்கு அந்த ஃபாரஸ்ட் காரங்களை அடிச்சு தொலைச்சான் பாரு. அந்த அடியில ஒரு அடி நம்மளுக்கு விழுந்துச்சு. ஆத்தாடி நம்மளாம் ஸ்பாட் அவுட். அவன் உன்னதான் அடிப்பான், என்ன அடிக்க மாட்டானு. சரி அடிச்சிட்டு போறான். சூர்யா அவன் எவ்வளோ பெரிய நடிக. போனவன் செவத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்ப வந்து இந்த நேர பையில கட்டி பிடிச்சு பாராட்டினா இவன் பெரிய வித்தக்காரன் தானே. ஆமா அதனால தானே கடைசியில அழுது ஊழிட்டு ஒண்ணும் பண்ணா பாரு. நான் தற்செயலையா திரும்பி பாக்குறேன். சூர்யா தேம்பி தேம்பி அழுகிறாயா. வெக்கத்தை விட்டு சொல்றையா. எந்த மனுஷன் சிட்டி ரோபம் எனக்கு அழுவதுச்சுன்னா பாரு. ஆமாடா அந்த கட்டத்தை நானும் அழுதுட்டேன்டா. அன்னைக்கு வெள்ளக்காரங்க முன்னால அந்த ரேஞ்ச அழுக விட்டான்ல, அதுக்கப்புறம் இப்பதான் செகண்ட் டைம் நானே அழுகுறேன். என்னையா நீ நல்ல படம் ஓடிட்டு இருக்கு, இடையில புந்து ஏன் விட்டு படத்தை ஓட்டுற? நானே இப்பதான் பாம்புக்கு வந்திருக்கேன். இப்படி ஊடையில சண்டை போட்டுட்டா நான் சொல்ல வந்தாலும் மறந்து போயிடாது. எங்கேயா விட்டா சிட்டி ரோபோ எதுக்காக சொன்ன? அழுக வந்துச்சுல. அப்பேற்பட்ட இந்த சிங்கத்தையே சாச்ச அந்த பயப்புலக்கு நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும்யா. உன் அரமனைய வித்து அவனை கதாநாயகனா போட்டு ஒரு படம் எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இந்த கதை திரைக்கதை வசனம் வெட்டிங் கட்டிங் புட்டிங் எல்லாத்தையும் நீயே பாத்துக்க. நான் ஒன்லி டைரக்ஷன். நம்ம படம் எடுக்க போறது இந்த சினிமாக்காரங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஆவானுங்க. பாத்துட்டு போன சூரிய சும்மாவா இருப்பான். இந்நேரம் நம்மால பத்தி அங்க நடிகர் சங்கத்துல மீட்டிங்க போட்டு பயத்துல புலம்பி இருக்க மாட்டான். நீ வேணா பாரு, நம்ம படம் ரிலீஸ் அன்னைக்கு இந்த விஜய் அஜித் விக்ரம் சூர்யா ஆர்யா பூரியன் அத்தனை பேரும் பேதி மாத்திரம் சாப்பிடாமலு களிய போறானுங்க. என் உடம்பிறப்ப என் ரத்தத்தின் ரத்தமே எனக்கு உன்னை பிடிக்கும்டா. ஆனா உன்னை பிடிக்காத மாதிரி தான் நடிப்பேன். ஏன் தெரியுமா? உனக்கு மட்டும்தான் நடிக்க தெரியுமோ, எங்களுக்கு எல்லாம் தெரியாதா? இந்த அளவுக்கு தான் எத்தனை வருஷம் அடிச்சுக்கிட்ட. இவ்வளவு பாசம் வச்சிருக்கோம் சொல்லி தொலைக்க வேண்டியதான் அமுக்குனி பயில. அண்ணதம்பிக்குள்ள 1000 இருக்கும். நான் கொலவெளி கழிப்பேன், அவன் சொங்க கழிப்பான். நாங்க அப்படிதான் ஜாலியா கட்சி வச்சு விளையாடுவோம். இது எங்க ஃபேமிலி மேட்டர். அது கேட்க நீ யாரா? யாரா நீ? யாரா சும்மா பயில. அடிக்கிறா என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? ஓட்டு மூத்த மாவன்டா, நீ எனக்கு எழுத மாவன். மனுஷிக்க மகாராஜா மனுஷிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கணும். டாடிடா அம்மு குச்சி கழுத குச்சி பன்னி குச்சி டாடி எனக்கு டாடி டாடி மை டாடி உன்னை கண்டால ஆனந்தமே. சரிதான், சோழி முடிஞ்சு.